பேரோலுக்கு தேவையான டேட்டா கொடுத்துருவாங்க, இல்லை அதுக்கு சிஸ்டம்ஸ் இருக்கும். அதாவது பேசிக்காக எம்ப்ளாயி டேட்டா, காம்பன்சேஷன் டேட்டான்னுவாங்க. அதாவது எவ்வளோ சம்பளம், என்னென்ன விதமான ஒரு கம்பெனியும் வேறு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. அதை கொடுத்துருவாங்க. அதை ஒரு கம்பெனி ப்ராசஸ் பண்ணி சம்பளம் போடுற வரைக்கும், அதுக்கப்புறம் கம்ப்ளையன்சஸ், இப்போ இந்தியாவில் பிஎஃப், இஎஸ்ஐ அந்த மாதிரி கம்ப்ளைன்ஸ் பண்ண வேண்டியது. இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு, 60-70 வருஷமாக இது நடந்துட்டுருக்கு. கம்பெனிஸ் பெருசு ஆக ஆக வேறு புதிய நாடுகளில் தொடங்குறப்போ என்னாச்சுன்னா அவங்களுக்கு அப்போ தான் இந்த குழப்பம் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா மல்டிபிள் சிஸ்டம்ஸ் இருந்தது. இப்போது அவங்க எம்ப்ளாயீஸ், இப்போது அமெரிக்கா, ஜெர்மனி, யூகே, இந்தியா மாதிரி பெரிய ஹெட் கவுண்ட் இருந்ததுன்னா, அதாவது 5000 பேர் 10,000 பேர் இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. அவங்க தொழில் புதிய நாடுகளில் தொடங்குறப்ப என்னென்னா இமீடியட்டாக 5000 பேர் 10,000 பேர் எம்ப்ளாயீஸ் ஆக மாட்டாங்க. 10 எம்ப்ளாயி இருப்பான், அப்புறம் இருப்பாங்க 500, 1000 அப்படி தான் க்ரோ ஆவாங்க. இப்போ அந்த 10 பேருக்கு அவங்களுக்கு எப்படி சம்பளம் போடுறது, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது, கம்ப்ளையன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த நாட்டோட கம்ப்ளையன்ஸ் என்ன, எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறைகள், அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள் இதெல்லாம் இருக்குது. இதை என்ன பண்ணாங்க, இனிஷியலாக அந்த நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன யாரோ ஒரு இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அதில் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆச்சு. அதாவது அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு யாராவது பார்க்கணும், சிஸ்டம்ஸ் இல்லை, எல்லாம் எக்ஸல் ஷீட்டில் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பெரிய நாடுகளில் பேரோல் அவுட் சோர்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் ஒரு புரோக்கர் மாடலில் இதை குளோபல் பேரோல் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதாவது எப்படின்னா, இப்போது மெயின் கான்ட்ராக்ட் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாடுகள்லையும் இந்த மாதிரி சின்ன ப்ரொவைடர்ஸை வச்சு ஒரு வெண்டர் மேனேஜ்டு மாடல், அதாவது பெரிய கண்ட்ரிஸ் அவங்களே பண்ணுவாங்க, பட் சின்ன கண்ட்ரிஸ் இந்த மாதிரி வெண்டர் மேனேஜ் பண்ணி நடந்துட்டு இருந்தது. அப்போ தான் நாங்கள் யோசித்தோம், இதை டெக்னாலஜி மூலமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் டெக்னாலஜி கேன் சால்வ், இதை ஏன் சால்வ் பண்ண முடியாது? இது எப்படி சார் சால்வ் பண்ண முடியும்? அதுதான் ஏன்னா 1-2 பிரச்சனைனா பரவாயில்ல, ஒவ்வொரு ஆளுக்கும் சம்பளம் வேறு, ஒரே கம்பெனிலே வெவ்வேறு விதமான கேட்டகரி இருக்குது. இல்லை லீவ் எடுத்தால் சம்பளம் பிடிக்கணும், இல்லை சஸ்பென்ஷனில் இருந்தாருன்னா லாஸ், எதோ இருக்குது. அப்புறம் கண்ட்ரியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, எப்படி இது அவ்வளோத்தையும் ஒரு சிஸ்டம்க்கு கீழே கொண்டு வரும்? ஸோ என்ன பண்ணோன்னா, இது 3-4 பாகமாக அந்த ப்ராடக்டை பிரித்தோம் சார். ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் எப்படி வருதுன்னா, இப்போ எங்களோட எல்லா கஸ்டமரும் ஃபார்ச்சூன் 500 குளோபல் 1000 கஸ்டமர்ஸ், அவங்க ஒரு 40, 50, 60, 70 கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ டேட்டாவில் தான் நிறைய இன்புட் கொடுக்குறாங்க இல்லையா, சேயிங் டவுட் எங்கள் இந்த கண்ட்ரியில் 5000 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் பேசிக் எவ்வளவு, டிஆர்ஏ எவ்வளவு, இந்த டேட்டா வரதில். ஏன்னா அவங்களோட அந்த சிஸ்டம்ஸில் ப்ராப்ளம் இருந்தால் டேட்டா உள்ளே வந்துடும். இது ஃபேமஸ் சேயிங், கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். டேட்டா உள்ளே வந்தால் சிஸ்டம் எதுவும் தப்பு பண்ண போகிறதில்ல, டேட்டாவை வச்சு அவுட்புட் கொடுக்க போகுது. பட் வேலிடேஷன் தேவைப்பட்டது, ரைட்? அந்த இன்புட் லெவலில் நிறைய வேலிடேட் பண்ணும். ஸோ ஒன் பார்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வெறும் வேலிடேஷனுங்கிறது ஃபிசிக்கலாக தான் நடக்கும். இல்லை, ஃபிசிக்கலாக இல்லை, ப்ராடக்ட் பண்ணும், எங்கள் ப்ராடக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த மெஷின் லேர்னிங் ஏஐ வச்சு போன மாதம் ரங்காக்கு 5000 ரூபா சம்பளம் வந்தது, இந்த மாதம் பேசிக்கே 5000 ரூபா வருது. ஸோ இட் வில் ஃபிளாக் சேயிங் தட் ஆட்டோமேட்டிக்காகவே சொல்லிடும். ஏஐஎம்எல் லேர்ன் பண்ண வைப்போம், அந்த மெஷின் லேர்ன் பண்ண வச்சு வேரியன்ஸ், முழு சம்பளம் ஒரு மாதத்துக்கு ஒரு கம்பெனிக்கு 1 கோடி ரூபா சம்பள செலவு. ஆனால் இந்த மாதம் 1,20 லட்சம் ரூபா கரெக்டாக நம்ம 20 லட்சத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆள் எடுத்திருக்கோமா, இல்லை இன்க்ரிமெண்ட் சைக்கிள் பண்ணியிருக்கோமா, அதனாலே. ஸோ அந்த மாதிரி இன்புட் வேலிடேஷன் நிறைய பண்ணுவோம் சார். இன்புட் வேலிடேட் பண்ணிவிட்டு அது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை ஒரு 5-6 பார்ட்டாக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இன்புட் வேலிடேஷன். ரெண்டாவது, அதை வேலிடேட் பண்ணோன்னா எந்த கண்ட்ரி இன்ஜின் கிரியேட் பண்ணியிருப்போம், எல்லாமே ஒரே இன்ஜினில். ஸோ இந்தியாவுக்கு வேறு மாதிரியான இன்ஜின், யூஎஸ்க்கு வேறு மாதிரி இன்ஜின், ஜெர்மனிக்கு அவங்க கண்ட்ரி ரூல்ஸ் படி. ஸோ இட் வில் சென்ட் இட் டு அந்த கண்ட்ரியோட இன்ஜினுக்கு அனுப்பும். அவங்க இந்தியாவுக்கு பண்ணுறோன்னா ஒரு கம்பெனிக்கு அங்கே அனுப்பிச்சிங்கன்னா அது கால்குலேட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும், சேயிங் தட் ஆமாம் திஸ் மல்டிப்ளைட் பை திஸ், இது அப்புறம் டேக்ஸ் பிடிக்கிறது எல்லாம் பண்ணி அவுட்புட் வரும். அவுட்புட்டை ஒரு ப்ராடக்ட், அவுட்புட் சைடு ஒரு ப்ராடக்ட். அதாவது எங்கெல்லாம் ஃபைனான்ஸுக்கு ஃபீடு போகணும், பேங்க் ஃபைல் கிரியேட் பண்ணி பேங்க்குக்கு போகணும், நிறைய போஸ்ட் பேரோல் ரிப்போர்ட் ஸ்டாச்சுட்டரியாக வேணும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணோம், அந்த ஹோல் ப்ராடக்டை நாங்கள் ஃபஸ்ட்டு இதை கிரியேட் பண்ணலான்றப்போ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் we have to bring the whole piece together.